இந்த கருமையான பருப்பு இருந்தா போதுங்க, நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையாவே இருக்கும். இந்த ஹேர் டே பாருங்க எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டேயை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரலாம். எப்பெல்லாம் நம்ம கிட்ட வந்து வெள்ளை முடி கண்ணுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் இந்த ஹேர் டே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டேனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருப்பா மாறிடும். இந்த ஹேர் டேயை நம்ம வெள்ளை முடி தெரியும் போது அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு வெளியில கூட போயிட்டு வரலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது நரைமுடிகளே நம்மளுடைய தலையில இருக்கவே இருக்காதுங்க. எப்பயுமே நம்ம வந்து கருப்பாவே நம்ம முடியை வந்து வச்சிருக்கலாம். வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த விதமான கடாய் வேணாலும் எடுத்துக்கோங்க. அடி மட்டும் கனமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா நெல்லிக்காங்க. சிம்ல வச்சிருங்க, ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சிருங்க. இது வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காவை கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையுமே நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. டக்குன்னு கறியிடக்கூடாது. சிம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் கருப்பாகிற வரைக்கும் வறுக்க போறோம். இது லைட்டா ப்ரௌனிஷா ஆகும்போது இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம சேர்க்க போறோம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். இந்த ஹேர் டே வந்து 60-70 வயசானவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே அப்படியே கருமையாமே எப்பயுமே வச்சுக்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. அதனால பயம் இல்லாம நம்ம இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலுமே போயிட்டு வரலாம். இந்த ஹேர் டே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். செய்து பல்கா செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலுமே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து நம்மளுக்கு கெட்டே போகாது. இன்ஸ்டன்டா நம்ம ஹேர் டே வந்து அப்படியே நரைமுடிகளை எல்லாத்தையுமே கருப்பாக்கணும் அப்படின்னா இந்த முறையில ஹேர் டை பவுடர் வந்து நம்ம செய்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போ கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 10 பாதாம் கிட்டக்க நான் சேர்த்துக்கிறேன். பாதாம் வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்ல நரிஷ்மெண்ட் பண்ணி கொடுக்குங்க. முடியை வந்து ஹேர் குரோத்துக்கு, அதாவது நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்ம ஸ்கேல்ப்ல படும்போது ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணி புதுசா முடிகள் வளர்றதுக்கு கூட இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இதுல நெல்லிக்காவும் சேர்த்திருக்கோம் இல்லையா? நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கணும். சில பேருக்கு வந்து பொடுகு தொல்லை இருக்கும், ஸ்கேல்ப்ல ஏதாவது சரும பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே இந்த ஹேர் டே வந்து சுத்தமா போக்கிடும். இப்ப இதை நல்லா வந்து கருகருன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு பொருளும் நம்ம இதுல சேர்த்துடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம். அவ்வளவுதான், கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேர் டைக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். வறுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாமே வந்து நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து வேற ஒரு தட்டுல நம்ம மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் டே பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நான் வந்து நல்லா ஃபைன் பவுடரா இதை அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். பாருங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் சலிச்சாதான் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் இந்த நெல்லிக்காயெல்லாம் கொஞ்சம் அரைபடவே இல்லை பாருங்க. நீங்க அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு
ஹேர் டை வந்து நமக்கு ஸ்மூத்தா கிடைக்காது அப்ளை பண்றதுக்கு பவுடரு வந்து நமக்கு ஸ்மூத்தா இருக்கணும். அதனால வந்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நிறைய எல்லாத்தையுமே சலிச்சுட்டு ஒரு டப்பால போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தேவையானதை மட்டும் இப்ப நான் சலிச்சுக்கிறேன். ஏன் வந்து சரியா சலிக்க முடியலன்னா இதுல கருஞ்சீரகம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் எண்ணெய் பசியா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு சலிக்கிறதுக்கு. இதே நம்ம வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் அரைச்சோம் அப்படின்னா அப்படியே நைஸாவே நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிடலாம். இதுல நெல்லிக்காயோட விதையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு நான் தேவையானதை மட்டும் நான் சலிச்சுக்கிறேன். இதை ஃபுல்லா சலிச்சு நீங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டே போகாது. உங்களுக்கு எத்தனை மாசம் ஆனாலுமே இது அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. இப்போ வந்து நான் தேவையானதை மட்டும் இப்ப சலிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுல்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனா நைஸாவே பவுடர் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதை பவுல்ல சேர்த்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ற பழக்கம் இருக்கிறவங்க இதுல வந்து நீங்க கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து நான் கொஞ்சமா கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு எண்ணெய் இல்லாதவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க எப்படி கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ஹேர் டை. இந்த ஹேர் டைய நம்ம இன்ஸ்டன்டா பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருமையா ஆக்கிக்கலாங்க. இது வந்து நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும். நீங்க ரெகுலரா வந்து இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வெள்ளை முடி கூட கண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்க. உங்களுக்கு ஆயில் தடவுற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க ஆயிலுக்கு பதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.